அட என்னப்பா இது பிரியாணினா மதியானம் போடுவாங்க இல்லைன்னா காலைல போடுவாங்க. ஆனா நாங்க ஈவினிங் 6 மணிக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடையில 6 மணிக்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கடை பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு எந்த அடையாளமுமே இல்ல. பிரியாணின்னு சொல்லிட்டு எங்கேயுமே எழுதியிருக்காது. சரி ஈவினிங் 6 மணிக்கு பிரியாணி போடுறாங்களே யார் வந்து சாப்பிட போறாங்கிற டவுட்ல தான் நானும் அங்க போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா கரெக்டா 6 மணிக்கு பிரியாணி சட்டி எடுத்து வச்சோடனே அவ்வளவு கூட்டம் கடையில எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் போல இப்படி இருந்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நேரா பாய் கிட்ட போயிட்டு பாய் ஒரு பிளேட் பிரியாணி போட்டு வச்சிருங்க ஓரமா நிக்கிற நிமிஷம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பக்கத்துலயே பக்கடா வேற போட்டுட்டு இருந்தாங்க. பாய் ஒரு 100 கிராம் பக்கடாவும் போட்டு விட்டுருங்க தரேன் அப்படின்னாங்க. உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா உள்ள ஒரு 4-5 பேர் தான் உட்கார முடியும். சின்ன ஆடுனா சரி வெளியில சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி வந்தவங்க ஆளுங்க நின்று இருந்தாங்களா அவங்க எல்லாம் பிரியாணி அடிச்சு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா எனக்கு ஒரு பிளேட்ல பிரியாணி வச்சு பாய் கொடுத்தாப்ல. சரி குடு எங்க அந்த பகடா சொல்லிருந்தீங்க அப்படின்னா பகடா ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தாங்க. அதையும் எடுத்து பிரியாணி மேலே கொட்டிட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் 6 மணிக்கு நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. சூடா சாப்பிடறப்ப சும்மா வேற லெவல்ல இருக்குங்க பிரியாணி. ஒட்டுக்கே அந்த சிக்கன் பக்கோடா வாங்கினாங்க. அது நல்லா சாப்பிட்டா ஜூசியா இருந்துச்சு. இது இந்த பிரியாணி கூட